நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹால் டிக்கெட் வந்ததிலிருந்து தேர்வு முடியும் வரை முழு வழிகாட்டுதல்கள். மொத்தமாக இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா 7 பார்ட்டாக வரப்போகுது. ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்தவுடன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட், அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும், தயாராக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மூணாவது காணொலி. அடுத்தது இதனுடைய 4வது பார்ட் காணொலி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்தில் என்ன இருக்குது, எந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தேர்வு அறையில் 6வது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அறையில் வந்து எப்படிலாம் இருக்கும், நம்ம என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. தேர்வின் பொழுது, அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் போது நம்ம தேர்வு எழுதும்போது எந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அது வந்து நீங்கள் கட்டாயமாக நம்ம கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம். இந்த பார்ட் 3 காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்விற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது என்னடா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் காணொலியெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஹால் டிக்கெட் வந்த உடனே நம்ம தேர்வு மையத்தை நம்ம நேரடியாக நம்ம போய் பார்க்கணும். அதாவது எவ்வளோ நேரம் ஆகுது, என்னென்ன பஸ்ஸில் போகிறோம், அல்லது நீங்களே வண்டியில் போனீங்கன்னா எவ்வளோ தூரம் ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, ஒருவேளை எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, நடுவில் ஏதாவது பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு நாள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொன்னேன். செக்லிஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, 2வது பார்ட்டில் சொன்னேன், காணொலியில் சொன்னேன். செக்லிஸ்ட்டை வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க போகிறதையும். அது என்னென்னா ஹால் டிக்கெட் 2, அடையாள அட்டை, அதுக்கப்புறமா நகல் 2, புகைப்படம் 2, தண்ணீர், கைக்குட்டை, கை கடிகாரம், அனலாக் கை கடிகாரம், அப்புறம் நல்ல கம்ஃபர்ட்டான ஆடை, அதுக்கப்புறமா தன்னம்பிக்கை, சாக்லேட்டு, இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக எடுத்து வச்சுக்கணும். இதுதான் அந்த செக்லிஸ்ட்டு. இது நீங்கள் வந்து கட்டாயமாக எடுத்து வச்சுங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் காலையில் அவசரமாக நீங்கள் பரீட்சைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம வந்து எக்ஸாமில் வந்து ரொம்ப பாதிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி கட்டாயமாக இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுங்க. அடுத்தது நாளைக்கு பரீட்சைனா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, மட்டன், சிக்கன், அப்புறம் புரோட்டா, அந்த மாதிரி ஜீரணமாகிறது கடினமான இருக்கிற உணவுகளை நம்ம கட்டாயமாக தவிர்த்து விடுதல் நல்லது. எளிமையாக ஜீரணம் ஆகிற மாதிரி என்ன இட்லி அப்படிங்கிற மாதிரி உணவுப் பொருட்கள், சாப்பாடு எல்லாம் கம்மியாக, குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி, டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கிற உணவுகள் நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு நாளைக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸாம் எழுத போக உடல் அளவிலையும் மனதளவிலையும் நம்ம பரீட்சைக்கு முழுமையாக தயாராகிறதுக்கு வந்து இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நல்ல எளிமையாக செரிக்கிற மாதிரி இருக்கிற உணவுகள் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான ரிவிஷன்கள் எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். இப்போ அட்லீஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள், நாளைக்கு பரீட்சைனா இன்றைக்கி வந்து ஒரு மதியானம் வரைக்கும் தான் வந்து ரிவிஷன் ஃபுல்லாக பார்க்கணும். மதியானத்துக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கணும். அப்போயே நீங்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸில் ஃபார்முலாஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபார்முலாஸ் நீங்கள் அப்படியே ரிவிஷன் பண்ணலாம். எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் வந்து நினைவூட்டல் பண்ணலாம். இது நீங்கள் பண்ணணும். இப்போது ரொம்ப இந்நேரத்தில் தான் புதுசாக ஏதாவது ஒரு புக் எடுத்து லைனாக படிச்சுட்டு இருக்கிறது, அல்லது புதுசாக ரிவிஷன் பண்ணுறது, புதுசாக ஒரு புக்கை எடுத்து படிக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் கடையில் எல்லா புக்கும் வாங்குவாங்க. டிஎன்பிஎஸ்சி புக்கு அப்படின்னு சொல்லி நிறையா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எல்லா புக்கும் எடுத்து புரட்டிட்டு இருப்பாங்க. சுற்றிலும் புக்கை வச்சு படிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கணும். நீங்கள் பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு எந்த மாதிரி எவ்வளோ படிக்கணும், இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ படிக்கணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாள் ரிவிஷன் பிளான் படி நீங்கள் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வரணும். கடைசியில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். அப்பயும் மிக்ஸ் ஆகி ஒரு 2 நாள் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அப்படிங்கும்போது நாளைக்கு பரீட்சைனா கட்டாயமாக நம்ம இன்றைக்கி முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் போட்டுருணும். கட்டாயமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியானத்து வரைக்கும் நீங்கள் எல்லா விதமான ரிவிஷனும் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் என்ன கொஞ்சம் ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம உள்ள அமுத்துன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இன்னிலேருந்து ஒரு மதியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக படிக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே படித்தது வந்து கேள்வி கேட்கும்போது வந்து திடீர்னு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க. கட்டாயமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். கட்டாயமாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால் திரும்ப நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப ரிலீஃபாக இருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்கோம், கட்டாயமாக ஞாபகம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் பரீட்சைக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆடைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக வரக்கூடாது, ரொம்ப லூஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து பரீட்சைக்கு வந்து எழுதும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி வேணால் ட்ரெஸ்ஸை வந்து இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க, நாளைக்கு வந்து போட்டு போகிறதுக்கு. அடுத்தது நல்ல உறக்கம் இருக்கணும். உணவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து உறக்கம் ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது, இத்தனை வருஷமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த எக்ஸாம் நாளில் நாளைக்குன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீயாக தூங்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். மூளை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் ஒரு 8 மணி நேரமாக நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த நாள் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். மூளையில் தான் நீங்கள் அனைத்து விதமான தகவல்களும் நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது மூளைக்கு வந்து நல்ல ரெஸ்ட்டு தேவை. அடுத்த நாள் வந்து யோசிக்கிறதுக்காகத்தான், தூக்கம் வராமல் எக்ஸாம் நாளில் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, நல்ல ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும்.
சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கம்மியாக சாப்பிட்டிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் தூக்கம் வராமல் கூட இருக்கலாம். அதனால் நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி செரிமானம் ஆகிற மாதிரி உணவை வந்து நல்லா சாப்பிடுங்க. அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா தூக்கம் வரும். நல்லா சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும். செரிமானம் ஆகிற மாதிரியான உணவுகள் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போஸ்ட் மோஷன் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வராத மாதிரி டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த உறக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டில் நமக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா எக்ஸாம் படிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு 8 மணிக்கே நீங்கள் சாப்பிட்டு நிம்மதியாக நீங்கள் வந்து போய் தூங்கலான்னு சொல்லி நீங்கள் படுத்திங்கன்னா கூட ஒரு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. நாளைக்கு எப்படி எக்ஸாம் வரும், எந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து அட்ரினலின் வந்து அதிகமாக சுரக்கும். அதனால் வந்து உங்களுக்கு தூக்கம் வராது. ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பீங்க. திரும்பி படிப்பீங்க. உங்களுக்கு எப்போ தூக்கம் வராத மாதிரியே இருக்கும். அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனோடனே உங்களையே அறியாமல் நீங்கள் கடைசியில் தூங்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 8 மணிக்கே போய் தூங்க ஆரம்பிச்சுங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு தூக்கம் வராது தான். ஆனால் வந்து இந்த மாதிரியான நிலைமையை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான நிலை வந்து வாழ்க்கையில் எப்பயாவது தான் கிடைக்கும். நீங்கள் சின்ன வயசில் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி நடந்திருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தூக்கம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வராது. அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தூக்கம் வரணும், சீக்கிரம் தூக்கம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க. அப்படியே உங்களை அறியாமல் நீங்கள் தூங்கிடுவீங்க. காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். அதனால் ஒரு 8 மணி 8:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் போய் ரெஸ்ட்டு எடுங்க. கட்டாயமாக தூங்க போயிருங்க. படுக்கைக்கு போய் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தூங்க போயிருங்க. அடுத்த பாட்டு காணொளிகள் நம்ம கட்டாயமாக பார்ப்போம். நன்றி.